ஹலோ, இன்றைக்கி மார்னிங் நான் எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தேன். ஸோ ஃபிஷ் வந்து ஜென்ரலாக நாங்கள் வாங்கினோம் அப்படின்னால இங்கே தான் போகும். என்னென்னா இது ரொம்பவே வந்து எங்களுக்கு நியர்பையாக இருக்கும் இந்த மார்க்கெட். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் நமக்கு. பை சான்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு மட்டும் நம்ம ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா செக் பண்ணி மட்டும் வாங்கிக்கோங்க. நல்லா ஃபிஷ்ஷை வந்து அழுத்தி பாருங்கள். ஸோ அப்படி அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது வந்து ஓல்டு ஃபிஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நசங்கின மாதிரி உள்ளே அழுந்தி போயிடும். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க மேபி. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. என்னதான் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலும் அதுலேயே நமக்கு நிறைய ஓல்டு ஃபிஷ்லாம் விற்கிறதுக்காக நிறைய சான்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி என்னென்ன ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோலா தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பர் கேஜி 80 rupees தான் இருந்தது. இதோட ரேட் என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டுடே சாட்டர்டேவோட டேட்டு தான். மார்னிங்கே நம்ம வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த நான் வந்து இது ஜஸ்ட்டு இப்போது செய்யலை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிருந்தேன். நம்ம வெளியவே வச்சோம் அப்படின்னா இந்த ஃபிஷ்லாம் வந்து ஏதாவது கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து சும்மா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல் டீப் க்ளீன் பண்ணலை, லைட்டாக வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா ஃபிஷ்ஷு. ஸோ அதுவுமே அந்த மாதிரி தான் வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு லைட் வாஷ், உப்பு மஞ்சள் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ஒரு வாஷ் அதை மட்டும் ஒரு 2 times பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நம்ம தேவையான அப்போ மட்டும் ஒரு 1 hour முன்னாடி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் சரியாக கட் பண்ணலை அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. தரவா செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரான் தான். ப்ரான் வந்து நான் வீட்டிலேயே க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ப்ரான் அங்கே கொடுத்து க்ளீன் பண்ணிக்கல. அண்ட் ரேட்டு சொல்ல மறந்துட்டு சாரி. ப்ரானோட ரேட் வந்து 1 kg வந்து 280. இது வந்து மீடியம் சைஸ் ப்ரானு. அண்டு சங்கரா மீன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதோட ரேட் வந்து 1 kg 180. அதுவுமே மீடியம் சைஸ் தான். அதில் ஸ்மால் வந்து 160 அண்டு பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 செல் பண்ணியிருந்தாங்க. வந்து மீடியம் சைஸில் தான் வாங்கியிருந்தேன். இதில் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா அதோட தலையை வந்து அப்படியே கொஞ்சம் பிச்சு எடுத்தோன்னா வந்துடும். அதுக்கப்புறம் அதோட டெயில் வால் இருக்கு இல்லையா, அதோட சைடில் ஒரு கவர் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கவரை லைட்டாக பிடிச்சி புல் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துடும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பாடி இடத்துல இருக்க வந்து கொஞ்சம் அந்த ஸ்கின்னு அதுவுமே லைட்டாக நீங்கள் பிச்சு எடுத்திங்கனாலே வந்துடும். எதுக்குமே ரொம்பலாம் எஃபர்ட் போட்டு பண்ண தேவையில்லை. பட் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு இது தெரியாதனால நான் அங்கே கொடுத்து தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர் கேஜிக்கு 30 rupees வரைக்கும் வாங்குவாங்க. ஸோ இது வந்து நம்ம டக்குனே க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இதில் இன்னொரு வேலையும் இருக்குது. என்னென்னா அந்த சென்டராக இருக்க ஒரு பிளாக் கலர் ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதோட வேஸ்ட் அது. ஸோ அதையுமே நம்ம வந்து எடுக்கணும். பட் நான் இப்போ செய்யலை அப்படிங்கிறதுனால இந்த க்ளீனிங் மட்டும் பண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது உடனே செஞ்சிடணும். அதனால தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.